வணக்கம் மேம். என்னுடைய பேர் விக்னேஷ். மதுரைக்கு பக்கத்தில திருமங்கலம்ன்ற ஊர்லேருந்து பேசுகிறேன். அ டிப்ளமோ முடிச்சுட்டு கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 12 வருஷம். முடிச்சுட்டு இப்ப ஒரு ஒரு சின்ன அழுத்தம் என்னன்னு தெரியல. எனக்கே தெரியல. ஒரு வேலைய சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊருக்கு வந்தேன். சொந்தமா பண்ணணும்னு நினச்சாலும் அதுவும் முடியல. ஸோ நான் வேறு ஜாப் ஏதோ தேடலான்னு சொல்லிட்டு நான் சில ஜோசியக்காரங்கலாம் போய் பார்த்தேன். இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு பரிகாரமும் பண்ணி எந்த யூஸ் இல்ல. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியாம இருக்கிறப்ப தான் எனக்கு கோபம் தான் அதிகமாக வந்துச்சு. ஆக்சுவலா நான் வாரம் வாரம் கோயிலுக்குலாம் போய் சாமி கும்பிட்டு தான் போயிட்டுருப்பேன். ஆனா எந்த பரிகாரம் பண்ணி எந்த யூஸ் இல்லன்றப்ப அது கோபம் தான் வந்துச்சு. இவ்வளவு பரிகாரம் பண்ணியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, எதுவுமே நல்லது நடக்கலைன்னு சொல்லிட்டு கோபத்தில இருக்கப்ப கோபம் விரக்தியா மாறிச்சு. விரக்தி நம்பிக்கை இல்லாத தன்மை ஏற்படுத்துச்சு. அ அது ஒரு வாரம் கோயிலுக்கும் போல, ஒண்ணும் போல. எந்த கும்பிட்டாலும் நடக்க போறது கிடையாது. அப்படி இருக்க கோயிலுக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு உட்கார்றப்ப தான் எனக்கு Facebookலயும், YouTubeலயும் அடிக்கடி ஐயாவோட வீடியோஸ்லாம் நெறைய வரும். சாந்தியம்மன் வீடியோ, அ புதுமைமூர்த்தி ஐயாவோட வீடியோலாம் நெறையா ஒவ்வொரு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஃபுல்லா பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். அத ஃபுல்லா பார்த்துருக்கப்ப சரி இத கத்துக்கிட்டா என்ன அப்படின்னு தோணுச்சு. அப்படி தான் நான் இத கத்துக்க ஆரம்பிச்சேன். அ சில யோசனைகள் நெறைய இருந்துச்சு. இத கத்துக்கலாமா? வேண்டாமா? நமக்கு புரியுமா? ஏன்னா ஒண்ணுமே தெரியாது. அ ஜோதிடத்த பத்தி ஒண்ணுமே தெரியாது. சரி கத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்படி நான் அ அத ஜாயின் பண்ணிட்டு, அ இப்போ வரைக்குமே நான் அந்த டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு தான் மேடம் இருக்கேன். ஒவ்வொன்னும் படிக்க படிக்க அது எனக்கு ஈஸியா புரிய ஆரம்பிக்குது. உண்மையிலே ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா, ஒரு புதுசா ஒண்ணு படிக்கிறப்ப அது அவ்வளோ சீக்கிரம் புரியுமான்னு கூட தெரியாது. அது நெறைய வார்த்தைகளே புதுசா இருக்கும். அதையெல்லாம் இன்னைக்கு மண்டையில புரிய வச்சதுக்கு ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். 2வது ஐயாவ பத்தி சொல்லணும்னா, அ ஒருத்தர் ஒண்ண கண்டுபிடிச்சாருன்னா, அத மேக்ஸிமம் மத்தவங்க சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. அப்படி சொல்லிக் குடுத்தாலும், ஒரு சில சூட்சுமங்கள அ வச்சுக்கிருவாங்க. அது தனக்கும் தன்னுடைய பையனுக்கோ, பேரனுக்கோ போகும்னு நெனைப்பாங்க. அது மத்தவங்க சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. ஆனா ஐயா அது எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் பொதுவா போணும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிக் குடுத்துருக்காரு. அதுக்கே ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அப்ப ஐயா ஒருத்தர் இது மட்டும் ஐயா சொல்லிக் குடுக்கலன்னா, அவர் கோடிக்கணக்குல சம்பாரிச்சிருக்கலாம். அது நல்லா தெரியுது. இன்னைக்கு ஒரு ஜோதிடருக்கு நானே பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 5000, 10,000 வாங்குறவங்களும் இருக்காங்க. ஆனா அது ஒரு யூஸும் கிடையாது. ஆனா காசு வாங்குறாங்க, குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஐயா இவ்வளோ பண்றது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நான் ஓரளவாவது கத்துக்கிறோம்னா, அதுக்கு காரணம் ஐயா தான். சாஃப்ட்வேர் ரொம்ப ஈஸியா நம்ம பேரையும் பேரு, அ டைம் போட்டாலே போதும். அந்த சாஃப்ட்வேர்ல ஃபுல்லா வந்துருது. நமக்கு அவ்வளோ ஈஸியா இருக்கு. ஜோதிடம் இவ்வளோ ஈஸியா இருக்குமான்றது எங்களுக்கு இப்ப தான் தெரியுது. அது போக எங்களுக்கு சொல்லிக் குடுத்த ஒவ்வொரு குருமார்களுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா டெய்லி காலையில நான் கூட சரி ஃபீஸ் வாங்குவாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்பதான் ஐயா சொல்றாரு, "ஃபீஸ்லாம் யாருமே கிடையாது. காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு, எங்க எல்லா விதத்துக்குமே கிளாஸ் எடுக்குறாங்க. அ தப்பு தப்பா கேள்வி கேட்டா கேள்வி கேட்டாலும் தப்பு தப்பா பதில் சொன்னாலும், கோவப்படாம இது இப்படி தான் இருக்கும்னு ஒவ்வொன்னையும் சொல்லிக் குடுக்குறீங்க. அதுக்கே நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். 2வது அப்படி சொன்னாலும் இவங்களுக்கு ஏன்னா 200, 300 பேர் இருக்கோம்னா 300 பேரும் கேள்விகள் கேட்க முடியாது. அப்ப அதுக்குன்னு ஒரு கோச்ச நியமிக்கணும்னு சொல்லிட்டு கோச்ச நியமிச்சு அவங்களுக்கும் அவ்வளவு ப்ரெஷர் இருக்கு. ஆனா அவங்களும் அத தாண்டி இல்ல, இல்ல நம்ம கேட்டு இவன் இவ்வளோ கேள்விகள் வந்தாலும் சொல்லிக் குடுக்குறாங்க. அதான் பெரிய விஷயம். என்னுடைய கோச் வந்து பார்த்தீங்கன்னா, சிவகிருபா மேம். ஆக்சுவலா நான் டெய்லி அவங்களுக்கு ஃபோன் போட்டு கேள்வி கேட்டுட்டே தான் இருப்பேன். அவங்க முகம் சுளிக்காம பதில் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. குறைஞ்சது நான் கேட்ட கேள்வி 5 தடவ கேட்பேன். இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, நாளைக்கு மறுபடியும் 2 கேள்வி அதே கேள்வி மறுபடியும் கேட்பேன். அவங்க கோவப்படாம சொல்லிக் குடுக்குறாங்க எனக்கு. அதனாலேயே நான் டெய்லி ஃபோன் போட்டு நானே ஒரு ஜாதகத்த எடுத்து எழுதி, நான் ஃபோன் போட்டு டெய்லி பேசிக்கிட்டு தான் இருக்கேன். உண்மையிலே அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மேம். உண்மையிலே வந்து பொதுமூர்த்தி ஐயாவுக்கும், அனைத்து கோச்சுகளுக்கும், என்னுடைய கோச் மேம் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ.